எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ப்ரோக்ராம். இதை பற்றி நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம்னா என்னென்ன அவ்வளோ அவேர்னஸ் இருந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு 5,000 கோட்டா தான் கெனடியன் கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரோக்ராமோட ப்ரோக்ராமை வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது யாரெல்லாம் எலிஜிபிளாக இருந்தாங்க, யாருக்கெல்லாம் இது அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கெல்லாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு இமிகிரேஷன் நியூஸோ இல்லைனா ஜாப் ஓப்பனிங்ஸ் நியூஸையோ மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து பிஆர் அப்ளை பண்ணணும், அதாவது வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து கனடாக்கு பிஆர் அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராம் கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 5,000 கோட்டாஸ் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அது மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டரே தேவையில்லை, அதாவது நோ ஜாப் ஆஃபர் ரிக்வயர்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃபண்ட்ஸுமே உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ ஸ்டூடெண்ட் விசாலெல்லாம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபினான்ஷியல் ஃபண்ட்ஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த முடியும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபண்ட்ஸுமே ரிக்வயர்ட் கிடையாது. ஸோ இதில் நோ ஜாப் ஆஃபர் லெட்டரும் கிடையாது, எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃபண்ட்ஸும் கிடையாது. அதோட மெயினாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டேட்டஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து கனடாவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கலாம், இல்லை விசிட்டர் விசாவில் இருக்கலாம். யாராக இருந்தாலுமே இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ப்ரோக்ராமை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லைனா அவங்க அத்லட்டிக்காக இருக்கலாம், இல்லைனா அவங்க ஜிம் ட்ரெயினராக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லைனா வந்து கோச்சராக இருக்கலாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து இது வழியாக நீங்கள் கனடாக்கு பிஆர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஐஆர்சிசியோட வெப்சைட் போய் பார்க்கலாம் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இதான் ஐஆர்சிசியோட வெப்சைட்டு. இந்த ஐஆர்சிசியோட வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 29, 2024 அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் மில்லர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்டேக் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது என்னிலேருந்து அவங்க இந்த அப்ளிகேஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா April 30, 2024, அதாவது ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இல்லை ஆர்ட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எதனால இதை வந்து இவங்க வந்து இதை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஹை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. அதாவது இதே மாதிரி வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது வந்து பேக்லாக்ல நிறைய இருக்கிறதுனால அதை ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு டைம் எடுக்கிறதுனால இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது முடியும் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2026 முடியும் இதை வந்து இந்த ப்ரோக்ராமை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிகிரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.